வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறா. புரியுது என்னடா அங்கே குண்டா போட்டுக்கிறாங்களே, இவங்க என்னடான்னா மலைமலையாக ஏறி விலாக் எடுக்கிறாங்களே, டான்ஸ் ஆடுறாங்களே தானே பார்க்குறீங்க. உங்களுடைய எண்ணம் வந்து கரெக்டு. ஆனால் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வார் சொல்கிறேன் விலாகுங்க. அதை வந்து அப்புறமா போடவே இல்லை, நிறைய சுச்சுவேஷன்னால் வந்து அப்படியே வந்து கிடப்பில் போட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து மெமரி கிளியர் பண்ணும்போது இந்த விலாக் இருந்தது, ஐயோ எடுத்த விலாகை நம்ம போடாமல் விட்டுட்டோமே, சரி ஓகே போடுவோம், நம்ம மக்களை என்ஜாய் பண்ணிட்டோமே அப்படின்னு போட்ட விலாகு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல உங்களை பார்க்கறதுக்கு. இது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பி. மைக் உங்ககிட்ட இல்ல செல்லம்மா, என்கிட்ட தான் இருக்கு. மைக் கம்பெனிக்காரர்களே இனிமே ஒரு மைக்குக்குள்ள 3 இது வச்சு கொடுங்க. ஆமா, என்னங்க இது 2 வச்சு குத்துறீங்க? 3 பேர் வந்து பேசும்போது கஷ்டமா இருக்கு. மைக் வச்சிருக்கிறவன் சைலண்டா இருக்கான். டேய் ஏதாவது சொல்லுடா. என்னத்த சொல்றது? சொல்லுவான். ஆக்சுவலா அஸ்வின் கேட்டானேன்னு சொல்லிதாங்க நாங்க அலைன் கிளம்பி போனோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த வார் ஸ்டார்ட் பண்றது அப்படியே பார்க்காத. நீ வெளில போலான்னு சொன்னியா இல்லையா? வெளிய போலாம் தான் சொன்னேன். மலைக்கு மேல பிரியாணி சாப்பிடணும் நான் சொன்னேன். ஓகே, அது நீ சொல்லல. வெளில போனோம், லாங் போனோம் சொல்லல. பிரியாணி சாப்பிடுறது கடையில சாப்பிடலாம், வீட்ல சாப்பிடலாம், பார்சல் வாங்கி வீட்ல கூட சாப்பிடலாம். சூப்பரா இருந்துங்க பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாம். நாங்க வந்துட்டு எப்போ போனோங்கிறத எக்ஸாக்டா இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் அலைன்னு சொல்லிட்டு. அப்ப போன வீடியோ தான் இது. எடுத்த வீடியோவே எங்களுக்கு வந்து டெலீட் பண்ண மனசு வரலங்க. அதனால சரி ஓகே, இவங்களுக்கு பெரிய மனசுங்க, அவ்வளோ சீக்கிரமா டெலீட் பண்றதுக்கு மனசு வராது. அதனால சரி ஓகே, அடிக்கிறவா சிவாஜி, அடிச்சா அவங்க சண்டைக்கு வருவாங்க. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறேன், உள்ள வச்சு குத்துற. யார் கேட்பா? யாரும் கேட்க முடியாது. அதனால அந்த வீடியோவெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க இதை வந்து சமர்ப்பிக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு நாங்க வந்து டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிடலாம் தான் நினைச்சோம், சத்தியமா டெலீட் பண்ண மனசு வரல. நல்லா இருந்தது, ஏன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது. அதனால சரி ஓகே, நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தோம். அதனால வந்துட்டு இப்போ இந்த அலைன் வீடியோவை அப்படியே பாருங்க. சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் வந்திருக்கோம். ஏன் அலைன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்திருக்கோம், வெட்டியாக வந்திருக்கோம். அச்சுக்கு லீவு, ஒரு லாங் டிரைவ் எங்கன்னா போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தோம். யூஸ்வலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருக்கும் நார்மல் டைம்ஸில். இது ரமதான் டைம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம போவோம், கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஓகேங்களா? சிரமமாக வெயில மறைக்காதீங்க. வீடியோவில் வால்யூம் எந்தளவுக்கு ஆடிபிளாக இருக்குன்னு தெரியல, ஏன்னா வந்து என்னன்னே தெரியல, மைக்கு விட்டுட்டு வந்துட்டோம். எப்படி நடந்ததுன்னு தெரியல. அதனால் வந்து இதே வேலையாக போச்சுங்க அவங்களுக்கு. எதையாச்சும் மறந்து விட்டுருவாங்க. அதாவது மனசு புத்தி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மறக்க மாட்டாங்க. இவங்க ஏன் மறக்கிறாங்கன்னா அவங்க மனசை என்கிட்ட கொடுத்துட்டோம். ஏதாவது சொல்லிருக்கணும் நீ. இப்ப நீ இந்த இடத்துல எப்படி வாங்கியிருப்பேன்னு மட்டும் பார்க்கணும். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும், நான் ஃபாஸ்டிங் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துட்டு பிரியாணி செஞ்சேன். சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி கேஸு ஸ்டவ்வு லியோக்கு சிக்கனு முட்டை கிட்ட சாலட் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வரத மறந்துட்டேன். அப்படியும் பூட்டின வீட்டை யார் திறந்தது? ஓகே சரி ஓகே, அப்படியே வாங்க, நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன். இந்த இடம்லாம் சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம முடிஞ்சா இங்கே 2 ரீல்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். சரிங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். ஓகேங்க, நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து நம்ம வயல்வெளியில் ஓடையில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடும். அங்கே போன பிறகு அதோட ஸ்பெஷாலிட்டியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்படியா? வச்சா சில்னஸ் போயிருமே. ஆனா எல்லா இடத்துலயும் வெயில் அடிக்குது. சரி, குடிக்க தண்ணி, குடிக்க மோர். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மோர், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தண்ணீர். இதுதான் வந்து நம்ம சிக்கன் 65 செய்யறதுக்கான அடுப்பு. அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்தாச்சு. சிலமா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்பிட்றலாமா? பசிக்குது. ஆமா, அப்போ 65 போட்டுடலாமா? போட்டு சாப்பிடலாமா? ஆச்சு. இது வந்து லியோ குட்டிக்கு தனியா சிக்கன் வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு சாலட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு சிலமா எனக்கு நிறையவே கொண்டு வந்துட்டேன் போல இருக்கு. இது பார்த்தீங்களா, நான் வந்து சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச். முட்டை, மக்காசோளம், சிக்கன் 65. நான் வீட்டிலே மசாலாலாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன கடாய் சமைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஆயில் 65 பொரிக்கிறதுக்கு, கரண்டி, சால்ட் அண்ட் பெப்பர், ஆம்லெட். அச்சுவா முட்டை வாங்க மறந்துட்டேன். சிலமா இந்த இதுல வாங்கிக்கோங்க, கேஃப்டீரியாவில் முட்டை. அதுக்கப்புறம் there comes the hero, our hero. பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எவ்வளோ எடுத்துட்டு வந்தீங்க? தட்டத்துன்னு இருந்தீங்களா? இல்லை அச்சு, டிஸ்போசபிள் தட்டு, ஸ்பூனு, முட்டை வந்து க்ரோசரியில் வாங்குற மாதிரி தான் பிளான். நல்லா இருக்கு இந்த ஆம்லெட் போடுறதுக்கு. சரி, இது சிலமா நம்ம அங்கே தானே சமைக்கணும், அதானே சமைக்கிறதுக்கு இடம். அங்கேயே சமைக்கலாம், அது பார்பிக்யூ பண்ணுற ஏரியா. அப்போ இது மேலே வச்சு எப்படி சமைக்கிறது? கீழே வச்சுக்கலாமா? இதை இது இங்கே சிக்கன் சாப்பிட்றியா இல்லையோ? பட்டுக்குட்டி இல்லையோ? என்ன எடுத்துக்கோங்க. இந்த இல்லையோ சிக்கன், வா. சிக்கன் 65ங்க. நாங்க வந்து இந்த 65 செய்யறோம்னு பூனை சுத்தி ரவுண்ட் கட்டி நின்னுடுச்சு. அத வந்து லியோ வேற வந்து சண்டைக்கு போறான் பூனை கிட்ட. சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கான். பரவாயில்லைங்க, கிளைமேட் நல்லா தான் இருக்கு. வெயில் அந்த அளவுக்கு இல்லை, நல்ல குட் டைமிங். ரஷ்யா அதுவும் இதுவும் இல்லை. ஆனா எனக்கு தான் தண்ணி தெரிய மாட்டேங்குது. இது நம்ம சேனல்ல நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா உடனே கிளம்பி அலைனுக்கு வந்து நம்ம ஜபலஃபத்துக்கு வாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, 100 கிராம் சிக்கன் பக்கோடா வந்து ஒன்லி 2 கிராம்ஸ் தான். ஓகேங்களா, சுட்ட இருக்கு. உடனே கிளம்பி வாங்க, வாங்கிட்டு போங்க, சாப்பிடுங்க. எந்த சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ஒன்றும் கிடையாது, ரசம் சாதம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. நான் வந்து அதுக்கு வந்து பிரியாணி ஃப்ரீயாக தான். ஆமாம், பிரியாணி ஒரு கப் பிரியாணி ஃப்ரீ. ஆம்லெட்டுக்கு தான் முட்டை இல்லாமல் போயிடுச்சு. முட்டை ஓகே, முட்டை வாங்கிட்டு முட்டை ஆம்லெட்டும் போட்டுக்கலாம். சீக்கிரமாக வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா. ஆமாம், சரிங்களா? வாங்க. பூ போன்ற கன்னித்தேன், அவள் பேர் சொல்லி தித்தித்தேன். அது ஏன் என்று யோசித்தேன், நான் எங்கு சுவாசித்தேன். காதோடு மௌனங்கள், இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள். அலைகடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே. விழிகளின் அருகினில் வானம் என்ன கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? அடுத்தது நம்ம நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் வெளியில ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்துட்டேன்டா. என்ன ட்ரெயினுக்கு கூட்டு போங்க. ஹாட் வாட்டர் அண்ட உனக்கு ட்ரெயின் தானே போனோம், நேரா போய் ரைட் செல்லமா ஒரு கிணறு தாண்டி போ. நம்ம கார்ல ஸ்டவ் இருக்குது, அதில் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துட்றேன். ஹாட் வாட்டர் பாட்டு கவர் ஆகிடும். அந்த க்ரோசரி ஓப்பன் பண்ண உடனே ட்ரெயின் பொம்மை வாங்கி கொடுத்துட்றேன். அந்த ட்ரெயின் இது கவர் ஆகிடும். வேற என்ன அடுத்தது நான் சொன்னேன்? ஊஞ்சல். ஊஞ்சல் பின்னாடி தான் இருக்குது.
அங்க என்னை உட்கார வச்சு அப்படி ஆட்டி ஆட்டி என்னவென்று சொல்வதம்மா அந்த பாட்டு எடுக்க மாட்டியா? பேரழகை சொல்ல முடியலையம்மா அப்படின்னு ஆடுறோம். இவன் இங்க இல்லையோ, இவன் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கறான். பேசாம இவன் போனை நோண்டுறான், இவர் தூங்க போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எல்லாருக்கும் தாளாட்டு தாளாட்டு பேசாம வானம் வீட்டுக்கு வீட்டுக்கு வேணாச்சோ, கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ஆச்சோ. 280 கிலோமீட்டர் வண்டியை உருட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் ஆச்சோ. அடுத்த ஸ்பாட் ட்ரெயின். நல்லா பார்த்துக்கோங்க, மேலே ஒரு ஃப்ளாக் தெரியுதா? பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளாக் தெரியுதா? இப்போ சன்செட் ஆகிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதனால் போகலாமா? எங்கேருந்து போக போகிறோம்? இந்த பாருங்க, இங்கேருந்து போக போகிறோம். ஓகே, பாருங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரமதான் டைமா, சன்செட் ஆகுதா, எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா? போகலாமா செல்லம்? போகலாம். செல்லம்மா, நான் கீழே இருக்கும்போது நான் உனக்கு இது காட்டினேன்ல, ஃப்ளாக் போகணும்னு சொல்லிட்டு. ஃப்ளாகுக்கு இன்னும் நம்ம போகல. ஃப்ளாக் அங்கே இருக்கு அச்சோ. அது ஒரு இது பாரு. அது இருக்கு. இன்னும் நம்ம ஃப்ளாக் கிட்ட போகல. இங்கே சிட்டியோட வியூ பார்க்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹால்ட்டு செம்மையா இருக்கு அச்சோ. ஆக்சுவலாக இங்கே என்ன சாங் எடுக்கணும்னா மன்மத ராசா மன்மத ராசா, அதுதான் கரெக்டாக வரும். கரெக்டா? நீ நானா இல்லமா? வரமாட்டேன். என்னிடம் வராதீர்கள், வகந்து விடுவேன். வந்தால் வகுந்து விடுவேன். சரிவா போலாம். நானும் லியோ ஆரோ சொல்லுமா. வா சன்செட் ஆகிடும், சீக்கிரம் போயிடும். Four tickets for the main train. Card? By card. ஏய், அழுவக்கூடாது. ஈஸி அலவுட். இருடா. என்னடா போ பிரேக் பண்ணு. பிரேக். இதான் பிரேக். ஓகேவா? ரெடியா? எல்லாம் கோ. திறந்துடு சீஸ். ஐயோ மம்மி, வா நம்ம அந்த பக்கம் போலாம். நல்லா ஆக்சிடென்ட் அழிச்சு. நேச்சர் பாய் இவ்வளோ ஸ்லோவா வர நீ? எனக்கு லோ பிபி இருக்கு. அதனால நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ இருக்கு. அதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ட்ரெடிஷ்னல் இல்லையா? ட்ரெடிஷ்னல் சரி, நாளைக்கு ஒரு வீடியோ வரும். அதுவும் ஒரு குட்டி வீடியோ தான். அதுவுமே vlog எடுக்கணுங்கிற ஐடியாலலாம் எடுக்கலைங்க, சின்னதாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதையுமே நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். இதே மாதிரி அதுக்கும் இன்ட்ரோ கொடுத்துறோம். சரிங்களா? ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சுரா. டாடா பை பை, see you சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். ஓகேங்களா? அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களில் நான் சரவணன். பை பை.